அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டிருக்காரு. அதற்கு மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்ஜென்மம், மறு ஜென்மம், பாவம், புண்ணியம் இதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் மாணவர்கள் எப்படி வளர்க்க முடியும்? அவன் பாவம் செய்து கொண்டே போவான், அவன் தப்பு செய்து கொண்டே போவான். அதற்கு இது மாதிரி போதனைகள் திருக்குறளில் வந்தது, ஔவையார் சொன்னது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன தவறு? நீங்கள் எடுக்க வேண்டிய பாடத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் சொல்ல தவறிய பாடத்தை நான் சொல்லித்தரேன். இதற்கு நீங்கள் எனக்கு நன்றி தான் சொல்லணும். நீங்கள் வந்து வேண்டுமென்றே மனசில் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த சொற்பொழிவு வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு மகாவிஷ்ணு அவர்கள் தெரிவிக்க விட்டுருப்பாரு. இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி இப்போ கொடுத்துருக்காரு. என்னன்னா, என்னோட ஏரியாவுக்கு வந்து என்னுடைய ஆசிரியரையே அவமானப்படுத்தியிருக்க, அவ்வளோ சீக்கிரம் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து மகாவிஷ்ணு அவர்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. முக்கியமாக இன்னொரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. என்னன்னா, பள்ளிகளில் இனி அரசு அனுமதியின்றி